கழுகை போல புது பெலன்
ஒன்றுமில்லவே. அவர் மகா பிரிய தேவனாயிருக்கிறபடியா, உன்னதங்களில் உயர்ந்த தேவனாயிருக்கிறபடியா, சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறபடியா, எஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் யோசனையில் பெரியவரும், திட்டமிடுதல் பெரியவரும், வழி நடத்துவதில் பெரியவரும், அவர் மகா பிரிய தேவனாயிருக்கிறபடியா, எஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த நிமிஷம் வரை சுமந்தவர், ஏந்தினவர், தப்புவித்தவர், எங்களை பாதுகாத்தவர். எஸ் ஜீசஸ் உமக்கு நாங்கள் கனத்தை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். நாம் அவருக்குள் இருப்போமானால் அவர் நம்மை சுமந்து கொள்ளுகிற அவர் தேவாட்டுக்குட்டியாயிருக்கிறவர். ஓ மக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை உயர்த்தி ஓசன்னா உம்முடைய நாமம் உயரட்டும். மகிழ்வுள்ள நாமம், மகத்துவத்தின் நாமம். ஓ குரு தோளை நாயராயிருக்கிறபடியா இந்த நாட்களிலே கர்த்தரை நினைவு கூறுவோம். அவர் உயிரோடு இருக்கிற ராஜாதி ராஜா. அவர் ஓலை இலை இல்லை, அவர் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற ஜீவாதிபதியை எப்போது நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போமானால் உன்னதங்களில் உயர்ந்தவர், உன்னதங்களில் சிறந்தவர், அவர் மேன்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை
உன்னத தேவன் ஆண்டவரே. ஓசன்னா 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 ஓசன்னா. உறுதியான அடித்தளமே ஆராதனை. எஸ் மாஸ்டர், விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஏசப்பா, உமக்கே ஆராதனை. எஸ் ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். அந்த உறுதியான எங்கள் அடித்தளமே உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை. விலை உயர்ந்த மூளைக்கல், விலை உயர்ந்த அஸ்திவாரம். உமக்கே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீங்க ஒருவர்தான் யோசனையிலும் ஆலோசனையிலும் திட்டமிடுதலிலும் வழி நடத்துவதிலும் எங்களை பாதுகாப்பதிலும் எங்களுக்கு கோட்டையும் மரணமாய் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். விலை உயர்ந்த, விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை. விலை உயர்ந்த, விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை, ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. சிலுவையினால், சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால், சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. உறுதியான அடித்தளமே ஆராதனை, ஆராதனை. விலை உயர்ந்த, விலை உயர்ந்த மூளைக்கல்லே, எங்கள் மூளைக்கல்லே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா, 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 ஓசன்னா. அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாங்கள் உம்மீது அன்பு கூறுவோம் ஆண்டவர். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே.
முழு உள்ளத்தோடு, முழு சிந்தனையோடு, முழு எண்ணத்தோடு, எங்கள் பலத்தோடு, எஸ் ஜீசஸ் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே மேலானவராய் இருக்கிறபடியா ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்
ஆராதனை. ஒருவருக்கே ஆராதனை, இயேசு ஒருவருக்கே. ஓ ராஜாதி ராஜா, உன்னதங்களில் உயர்ந்தவர், சர்வ வல்லமையுள்ளவருக்கே ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் SKM திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு உள்ள அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான காரியங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கிருபையாரும் நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு பலனளிக்கும் ஜெபங்கள். பலனளிக்கும் ஜெபங்கள் என்ற தலைப்பில் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் எடுப்போம். பிறகு 20ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 14 வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதியில் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். இப்போது எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா யூதா தேசத்தின் 13வது ராஜா. 12வது ராஜா ஆகாஸ். மிக பொல்லாத ராஜாவா இருந்தான். தேவாலயங்களை மூடினான். விக்கிர வழிபாடுகளை ஜனங்கள் நடத்தினான். அப்படிப்பட்ட அவனுடைய காலங்கள் முடிந்து இப்போது எசேக்கியாவுடைய காலத்தில் வரும். இப்போது எசேக்கியா கையில ஒரு நிருபத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். நிருபம்னு சொல்லும்போது ஒரு டாக்குமெண்ட், ஒரு கடிதம். அந்த கடிதத்தை வாங்கின பிறகு என்ன செய்கிறான்? அவன் தேவாலயத்தை நோக்கி அவன் ஓடுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆங்கில பைபிள் பார்க்கிறோம். அவனுடைய உடையெல்லாம் கிழித்து சாக்கு துணியை உடித்து கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக அதை வெறித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய ஆரம்ப கதை, மூலக்கதை, ஒரிஜினல் ஸ்டோரி உங்கள் கையில், அதுவே நம்முடைய முடிவா இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்பதை நேர்த்து நாம் வாழ்வோமானால் அதுதான் நமக்கு முடிவா இருக்கும். எசேக்கியாவை நாம் பார்க்கும்போது எந்த குடும்பத்தில் பிறந்தான் என்பதை விட எப்படி அவன் வளர்ந்தான் என்பது மிக மிக முக்கியமான இருக்காது. இந்த எசேக்கியா ஒரு கடினமான ஒரு குடும்பத்திலே, ராஜா குடும்பத்திலே பிறந்தாலும் வளர்ந்த விதம் அவன் பெரிய காரியத்தை நாம் பார்க்கணும். உங்கள் கடந்த காலங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. நம்முடைய கடந்த காலங்கள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. அதனால் கடந்தது நடக்க போற காரியங்களை கர்த்தரை நம்பி நாம் வாழ வேண்டும். இப்போது இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறான்? அந்த கடிதத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் போடுறான். எதற்காக? 1,00,000 அசீரியா ராஜாவின் வீரர்கள் இன்னும் 2-3 நாட்கள் இவங்க தேசத்திலே வந்து எசேக்கியா ராஜாவை நோக்கி படையெடுக்க போறார். அந்த ராஜாவுடைய செய்தி என்ன? நாங்கள் வடக்கிலே செய்தது போல இங்க நாங்கள் செய்வோம். இந்த யுத்தம் ஒரு பெரிய யுத்தம். யுத்தம் என்று வரும்போது நமக்கு தெரியும், வார். யுத்தம் என்றால் என்ன? யுத்தம் மரணங்களை ஏற்படுத்தும், குடும்பங்கள் சிதைவிடும். யுத்தம் மோசமானது. எப்போது நிற்கும் என்று நமக்கு தெரியாது. ஒரு யுத்தம் ஆரம்பித்தால் அது எப்போது நிற்கும் என்று நாம் சொல்ல வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்கள் எதிராளியை ஒருபோதும் குறைத்து நீங்கள் மதிப்பிடக்கூடாது. ஆனால் அவர்களை மிகப்படுத்தி நாம் மதிப்பிடக்கூடாது. எதிராளியை குறித்து நாம் குறைவாக நினைக்கக்கூடாது, அதிகமாக நினைக்கக்கூடாது. நமக்கு சில அறிவுரை இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு தேவன் கற்றுத்தருகிறார். எசேக்கியா என்ன செய்கிறான்? இப்போது ஆலயத்துக்குள்ளே போனான். ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறான். கேருபீன்கள் சொல்ற நமக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி தங்கத்தினால இருக்கும். அது மேல 2 கேருபீன் இருக்கும். அந்த கேருபீன் மத்தியிலே வாசமா இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரே என்று ஆரம்பித்து, நீ ஒருவரே பூமியின் ராஜாக்களை எல்லாம் தேவனானவர், நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். முதல்ல அவன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கிறான்? ஆண்டவரே, நீ ஒருவரே எப்படிப்பட்டவர்? நீ ஒருவரே பூமியில் ராஜாக்கள் எல்லாம் நீங்கள் தேவனா இருக்கிறவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினு அவன் ஆரம்பிக்கிறான்.
முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடாது. உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது பிரச்சனையை பார்த்து நாம் சொல்லணும். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று ஆண்டவரை நோக்கி சொல்லக்கூடாது. உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பிரச்சனை நோக்கி சொல்ல வேண்டும் என்று எசேக்கியா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 16ஆம் வசனத்துக்கு வரலாம். 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தாவே உமது செவியை சாய்த்தி கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று சொன்னான். நான் முன்பு பார்த்தோம், கையில ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது, எதிரி ராஜா கொடுத்து அனுப்பியிருக்கிறான். எசேக்கியா என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய செவியை சாய்த்து கேளும், உடைய கண்களை திறந்து பாரும். சனகரிப் என்ன சொல்றான்? இந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படியாக சொல்லி அனுப்பின வார்த்தையை நீ கேளும் ஆண்டவரே. உன்னை நிந்திக்கும்படியாக ஒருத்தன் தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறான், அதை கேளும் என்று அப்போது ஆண்டவரத்தை சனகரிப் ஜெபம் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சனகரிப் நமக்கு எசேக்கியா கற்றுக் கொடுப்பதை பார்க்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவன் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று எதிர்பார்க்கணும். பெரிய விசுவாசம் அல்ல, கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் கூட ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு வெற்றி தருவார். அடுத்த வசனம் என்ன சொல்றார்? இங்கு 17, 18 விட்டுடுவோம், 19 வரலாம். இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். தொடர்ந்து ஜெபம் பண்றான். பலனளிக்கும் ஜெபம். ஆண்டவர் நோக்கி தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்றார் இந்த எசேக்கியா? ஆண்டவரே நீர் ஒருவரே தேவனானவர், பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை ஆண்டவரே அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். எங்களை காப்பாற்றக்கூடியவர் நீர் வருவதான் என்று எசேக்கியா தேவன் முன்பதாக ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்கணும். அசீரியா அந்த ராணுவம் லட்சக்கணக்கில் புறப்பட்டு வராங்க. இந்த எசேக்கியா ராஜா அவங்களோடு கூட போராட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த எசேக்கியா ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த அதிகாரம் மிக முக்கியமான காரியம். இவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது பார்க்கணும். அப்போது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது. இவன் ஜெபம் பண்ணும் போது அங்கு தூரத்துல இருக்கிற எசேக்கியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவனுக்குள்ளே பேசுகிறான். அவனுக்குள்ளே பேசின பிறகு எசேக்கியா என்ன செய்கிறான்? அங்கிருந்து ஒரு செய்தியை அங்கிருந்து ஏசியா ஒரு செய்தியை எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். பாருங்க, இங்கு எசேக்கியா ஜெபம் பண்றான். தூரத்துல இருக்கிற எருசலேமில் இருக்கிற ஏசியாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். பேசிட்டு என்ன சொல்றார் அங்கு ஆண்டவர்? அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக, அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறோம், ஜபத்தை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரத்தில் கேட்கணும். நம்முடைய ஜபம் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புலம்போதை காட்டிலும் ஜபம் செய்யணும். ஏதாவது தேவையில்லாம ஜபத்துல புலம்போதை காட்டிலும் என்ன ஜபம் பண்ணோம் நாம் கருத்தாய் நாம் ஜபிக்க வேண்டும் என்று வேதம் கூறுது. நாம் கேட்காததால் நமக்கு கிடைக்காது, நாம் கேட்டால்தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ஜனங்கள் நம்ம எதிர்க்கலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாய் நாம் ஜபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மனப்பூர்வமாய் நாம் ஜபம் பண்ணும்போது நம்முடைய ஜபத்துக்கு எதிராக அவர்களால் தற்காத்து கொள்ள முடியாது, நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போது இந்த ஏசியா மூலமாக இந்த செய்தி அங்கு எசேக்கியா ராஜாவுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். வந்த பிறகு என்ன பார்க்கிறோம்? இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோரி சுருக்கமா அதுல வாசிக்கலாம். அப்போது தேவன் என்ன செய்யறார்? ஒரு தூதன் அனுப்புகிறார். அந்த தூதன் சனகரிப் அனுப்பின போர் வீரர்களில் 1,85,000 வீரர்களை அழித்து போட்டான். ஒரே ஒரு தூதன் வந்தான். ஒரு தூதன்
அங்கு சனகரிப் ராஜாவுடைய போர் வீரர்கள் 1,85,000 பேர்களை அவன் கொன்று போட்டான். இப்போது நமக்கு எசேக்கியா ராஜா யார், ஏன் ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்தின் மூலமாக என்ன வெற்றி கிடைத்தது என்பதை இந்த 19ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம். எசேக்கியா ராஜா மிக நல்லவன், தேவனுக்கு உண்மையாக சரியானபடி நடந்தான். 100 வருஷத்தில் எசேக்கியா தான் முதலாக நல்ல ராஜா இருந்தான். 100 ஆண்டுகளை நாம் பார்க்கும்போது அந்த 100 ஆண்டுகளில் எசேக்கியா ராஜா தான் முதல் நல்ல ராஜா இருந்தான். எசேக்கியா ஆலயத்தை திறந்தான், சிலை வழிபாட்டுக்கு தடை செய்தான். சில நேரத்தில் நல்லவரு கூட கெட்டது நடக்கிறதை நாம் பார்க்கணும். சில நேரத்தில் நல்லவர் கூட கெட்டது நடப்பதை நாம் வாசிக்கிறோம். இப்போது எசேக்கியா குறித்து நாம் படித்திருக்கிறோம். சரி, 20ஆம் அதிகாரத்தை வரலாம். 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். இப்போது எசேக்கியா நினைச்சுதான் நல்லவனா இருக்கிறான், இப்போது வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். எப்போது மரிப்போம் என்று அவனுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். அப்போது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசியா தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து, இப்போது முன்னே சொன்னாரு ஒரு தீர்க்கதரிசி, அதே தீர்க்கதரிசி இங்கே எசேக்கியா ராஜாவை சந்திக்க வருகிறார். என்ன சொல்றார் அவர்? அந்த எசேக்கியா பார்த்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். முதல்ல அந்த ஏசியா வந்த உடனே எசேக்கியா ராஜாவோட சொல்ற காரியம் என்ன? நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றா. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், உங்கள் காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நம்முடைய வீட்டு காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஆர்டர் இருக்கணும் வீட்டு காரியத்துல. கணவன் மனைவி இருவரிடத்துல ஒருங்கிருக்கணும், 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். பிள்ளைகள் ஒரு ஆர்டர் ஒழுங்குபடுத்தணும். பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆர்டர் தேடணும். ஏசியா சொன்ன காரியம் என்ன? ஒரு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அதனால் வீணான காரியங்களை பேசுவதை காட்டிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை எப்படி நாம் தேடி வர வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது நாம் நம்முடைய வீட்டு காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்துவோம். அப்போது ஆவிக்குரிய காரியத்திலே பல வெற்றிகளை காணலாம். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை இன்னும் அவங்க சரியாக தங்களுடைய வீட்டு காரியத்தை அவங்க ஒழுங்குபடுத்தவில்லை. வீட்டில ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எப்போதும் தொலைக்காட்சி, எப்போதும் வீட்டை பிரச்சனை, வீட்டை தேவையில்லாத காரியங்களை பேசுகிறோம். நீங்க ஏசியா சொன்ன முதல் காரியம் என்ன? அந்த எசேக்கியா பார்த்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று அவன் சொல்றான். அப்போது நீ பிழைக்க மாட்டே என்று சொல்றான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளை ஆலயத்தை கொண்டு வர கற்றுக் கொடுக்கணும். அதனால பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி கொண்ட பிறகு நாம் ஜெபிப்பதை காட்டிலும் பிள்ளைகள் பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொள்வது கொண்டதாக நாம் ஜெபிக்கிறோம். சொல்லிட்டு என்ன செய்யறார்? இந்த அப்போது ஏசியா தன் முகத்தை சுவர்புறமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். மீண்டும் ஜெபம் பண்றான். இந்த காரியத்தை கேட்ட உடனே பாக்குறோம், சுவர்புறமாய் என்ன செய்யறான்? தன் முகத்தை திரும்பி ஜெபம் பண்றான். என்ன ஜெபிக்கிறான்? அப்போது எசேக்கியா தன் முகத்தை ஜெபம் பண்றான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமான செய்து என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ண மட்டுமல்ல, வசனம் சொல்றது மிகவும் அழுதான். சில நேரத்துல கண்ணீர் வடித்தால் மிக முக்கியமான காரியம் பற்றி நாம் வேதம் கூறுகிறது. ஆண்டு சமூகத்துல அவன் கண்ணீர் வடிக்கிறான். நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு உண்பதாக நாம் உத்தமனாக இருக்கிறோம் என்று? வாழ்க்கை பயணத்துல என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில வெளியிலே எப்படி இருக்கோம் அது முக்கியம் இல்லை, எப்படி நாம் உள்ளே இருக்கிறோமோ அதே போலதான் வெளியே நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இந்த ஏசியாவுடைய ஜெபம் பலனளிக்கும் என்ற வசனத்துல நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்து வரலாம். 21ஆம் அதிகாரம்
ஏசியா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவது என்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எசேக்கியா இந்த செய்தியை சொல்லிவிட்டு திரும்பி போறான் அவனுடைய இடத்துக்கு. அவன் அந்த இடத்தை விட்டு, எசேக்கியா ராஜாவுடைய இடத்தை விட்டு திரும்பி பாதி இடத்துக்கு பாதி அந்த முற்றத்துக்கு, அதாவது அந்த பெரிய அரண்மனையில் இருக்கிற பாதி வாசலிலே வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் மீண்டும் என்ன பேசுகிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை சொல். மீண்டும் சொல்ற ஆண்டவர், நீ மீண்டும் எசேக்கியாவை போய் சொல், நீ திரும்பி போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், கோ பேக், டர்ன் அரவுண்ட், ரிட்டர்ன். நாம் ஜெபம் பண்ணுவோமானால் ஆண்டவர் சில காரியங்களை நாம் நினைக்காத நேரத்தில் நமக்கு சாதகமாக தேவன் திருப்பார். என்ன சொல்றார் அங்கு கர்த்தர் ஏசியா மூலமாக? உன் தகப்பனாகிய தாவீது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்றான். இப்போது ஏசியா சொல்றார் அந்த எசேக்கியா பார்த்து, ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். தேவன் கண்ணீரை காண்கிறவர் என்பதை வாசிக்கிறோம். நான் உன்னை குணமாக்கினேன், மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஆனால் ஆண்டவர் அவனை குணமாக்கினான் வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று வசனம் சொல்வதை வாசிக்கிறோம். இங்கு மிக மிக முக்கியமான காரியம் என்ன? வாழ்க்கையிலே நாம் நிற்க முடியாத அளவுக்கு கடினமான நேரங்கள் வரும்போது முழங்கால் படியிட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நிற்க முடியல, வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறோம், அப்போது முழங்கால் படியிட்டால் நாம் வெற்றி பெறலாம் என்று வேதம் போதிக்கிறது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபங்களுக்கு பலவிதமான தடை வந்தால் கூட தொடர்ந்து நாம் ஜபிக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் அப்போது சாத்தான் நம்மை கட்டுப்படுத்த முடிய வேதம் போதிக்கிறது. இப்படியாக அந்த எசேக்கியா ஜபித்த உடனே அவருக்கு பதில் வந்தது, உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவானிய கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமோ இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் சொல்றார் எசேக்கியா பார்த்து, உன் நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். இப்போது இறக்க போற நாட்களை கர்த்தர் சொல்றா, இன்னொரு 15 வருஷத்தை உனக்கு நான் கூட்டி தருவேன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்போது நமக்கு கூட்டி தருகிறவரா இருக்கிறார். இதெல்லாம் நாம் குறைவா இருக்கிறோமோ நம்முடைய குறைகளை கர்த்தர் கூட்டி தருவார். வருமானத்திலே குறைவா இருக்கிறோமா, சந்தோஷத்திலே குறைவா இருக்கிறோமா, சமாதானத்திலே குறைவா இருக்கிறோமா, இல்ல வியாபாரத்திலே குறைவா இருக்கிறோமா, நாம் ஆண்டவரை நம்பும் போது தேவன் அதை கூட்டி தர நல்லவராயிருவார். என்ன சொல்றார்? இப்போது இந்த நகரத்தை என்ன செய்கிற, எதிரியா இருக்கிற அசீரிய ராஜாவுக்கு கைக்கு நான் தப்பி வித்து இந்த நகரத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன், இந்த நகரத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஜபத்துக்கு நிச்சயமாய் பலன் கொடுக்கணும். ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல, எதிரிக்கு நம்மை தப்பி வைக்க நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆண்டவர் நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.